friends, welcome to TAF IAS Academy. இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம TAF இன்ஜினியரிங் சர்வீஸ்ல வந்து அப்கமிங் புது பேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? அது என்னென்ன பேட்ச் என்னென்ன டிபார்ட்மென்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமா நம்ம அகாடமில வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு வந்து நம்ம நிறைய கோர்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதாவது TNPSC AE JDO ஃபீல்டு சர்வே டிராஃப்ட்மேன் ரோடு இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணி நிறைய ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருந்தோம். இப்போ அப்கமிங் 2025ல என்னென்ன பேட்சஸ்லாம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்கொயரிஸ்ல கேட்டுட்டு இருந்தீங்க, சார் டெஸ்ட் பேட்ச் வந்து என்னைக்கு ஆரம்பிப்பீங்க, சார் ரெகுலர் பேட்ச் வந்து எப்போ ஆரம்பிக்க போறீங்க, மெக்கானிக்கலுக்கு கிளாஸஸ் வந்து இருக்கா, டெஸ்ட் பேட்ச் இருக்கா, சிவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் இருக்கா, டெஸ்ட் பேட்ச் இருக்கா, இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கீங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோல நம்ம அப்கமிங் என்னென்ன பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி நான் சொல்ல போறேன். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா TNPSC AE JDO ஃபீல்டு சர்வே அண்ட் டிராஃப்ட்மேன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வந்து ஃபார் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்சோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஆரோவில் பேட்ச். இந்த பேட்ச் வந்து ஒரு 8 மந்த் டியூரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஒரு 10% மட்டும் தான் போர்ஷன்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. அந்த போர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸா கொடுத்துருவோம். சரிங்களா? இந்த பேட்ச் வந்து முழுக்க ஆன்லைன்ல தான் நம்ம வந்து கண்டக்ட் பண்றோம். சரிங்களா? ஆன்லைன்ல TAF IAS ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டக்ட் பண்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா TNPSC சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் டெஸ்ட் பேட்ச், அதாவது ரிமோட் சென்சிங் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். சரிங்களா? அதாவது ஃபீல்டு சர்வேல ஒரு 4 ஃபுல் மாடல் டெஸ்ட், டிராஃப்ட்மேன்ல ஒரு 4 ஃபுல் மாடல் டெஸ்ட், சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் அதுல வந்து ஒரு 3 ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டிருந்தோம். சரிங்களா? ஆல்ரெடி இந்த ரிமோட் சென்சிங் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணவங்க புதுசா வந்து அட்மிஷன் போட தேவையில்லை. உங்களுக்கு வந்து சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் ஒரு 3 டெஸ்ட் மட்டும் தான் நம்ம வைக்கணும். அந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்தாச்சு. பிப்ரவரி மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரியில ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ் சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் சொல்லியிருக்கோம். அந்த டேட்ல வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், டெஸ்ட் வந்து வச்சிருவோம். சரிங்களா? இந்த பேட்ச்ல நீங்க புதுசா ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணவங்க திரும்ப ஜாயின் பண்ண வேண்டாம். இப்ப புதுசா சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேனுக்கு யாராச்சும் டெஸ்ட் பேட்ச் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரிமோட் சென்சிங் டெஸ்ட் பேட்ச் இதிலே வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஃபீல்டு சர்வேல ஒரு 4 ஃபுல் மாடல் டெஸ்ட் இதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கொடுத்துருவோம். அதே மாதிரி டிராஃப்ட்மேன்ல ஒரு 4 ஃபுல் மாடல் டெஸ்ட் இதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு கொடுத்துருவோம். சரிங்களா? இப்போ அப்கமிங் சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் அதுல வந்து ஒரு 3 டெஸ்ட் இருக்கு. அந்த கொஸ்டின் பேப்பரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொடுத்திருக்க டேட்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனௌன்ஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? இது வந்து ரிமோட் சென்சிங் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது இப்போ வந்து கரண்ட்ல அட்மிஷன் போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா TNPSC AE TN MAWS டிகிரி அண்ட் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட், அதாவது AE டிகிரி ஸ்டாண்டர்ட்னா AE, டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்னா JDO ஃபோர்மேன் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். அப்புறம் SSC JE RRB JE ல வந்து பாத்தீங்கன்னா CBT2 அதாவது செகண்ட் பேப்பர், இது எல்லாத்துக்குமே சேர்த்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு புதுசா வந்து ஒரு ஆன்லைன் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்சோட நேம் கார்னாட் பேட்ச். இந்த பேட்ச் என்னைக்கு ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா ஜனவரி 31 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்ட்க்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம 8 மந்த் டியூரேஷனுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிளாஸஸ் வந்து கொடுப்போம். சரிங்களா? ஆன்லைன் கிளாஸஸோட சேர்த்து உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டக்ட் பண்றோம். சரிங்களா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்ச் வந்து அவைலபிளா இருக்கு. இது வந்து டெக்னிக்கல் GS ரெண்டுமே வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா TNPSC JDO ஃபீல்டு சர்வே அண்ட் டிராஃப்ட்மேன் இதுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்பெஷலி ஒன்லி தமிழ் மீடியம் மட்டும் முடிச்சிருக்கிறவங்களுக்கு தனியா வந்து ஒரு பேட்ச் ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம அகாடமில சிவில் இன்ஜினியரிங்க்கு நம்ம ஆன்லைன் கோர்சஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம்ல, அது எல்லாமே வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் தான் நம்ம வந்து போட்டிருந்தோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதாவது டிப்ளமோ மட்டும் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, அதே மாதிரி இன்ஜினியரிங்கும் வந்து தமிழ் மீடியம் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருப்பீங்க. அவங்க எல்லாருமே தமிழ் மீடியத்தில் இன்ஜினியரிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் கிளாஸஸ் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையா தமிழ் மீடியத்துக்கு புதுசா வந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அது என்ன எக்ஸாமுக்கு அப்படின்னா TNPSC JDO ஃபீல்டு சர்வே அண்ட் டிராஃப்ட்மேன் இந்த 2025 அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம புது பேட்ச் ஆரம்பிக்கிறோம். இந்த பேட்ச் என்னைக்கு ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா டெண்டன்டிவ் ஸ்டார்ட் பிப்ரவரி மந்த், அதாவது பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் இல்ல செகண்ட் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்ச் வந்து ஆரம்பிச்சிரும். சரிங்களா? இது வந்து கிளாஸஸ்
கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி, அதாவது ஒன்லி ஃபார் ஜிஎஸ்க்கு மட்டும். சரிங்களா, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் நல்லா படிச்சிருப்பீங்க, ஜிஎஸ்ல கொஞ்சம் வீக்கா இருப்பீங்க. அதனால வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஜிஎஸ்க்கு மட்டும் தனியா ஒரு ஆன்லைன் கோர்ஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா, இந்த டெஸ்ட் பேட்சும் வந்து கூடிய சீக்கிரம், இந்த கிளாஸஸும் வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் தமிழ் மீடியம் தமிழ் எலிஜிபிலிட்டி ரெண்டுத்துக்குமே. நீங்க வந்து இன்ஜினியரிங்ல சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசி யாரா இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், இந்த பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு மட்டும் தனியா ஒரு ஆன்லைன் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்றோம்ல, இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, அது கூடவே சேர்த்து உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஜேடிஓ டெஸ்ட் பேட்ச் 6 மந்த், இதுதான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட அகாடமியில டெஸ்ட் பேட்ச் வந்து படிச்சு எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து புது டெஸ்ட் பேட்சும் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. அதாவது நெக்ஸ்ட் வந்து இப்போ வரப்போற ஏஇ ஜேடிஓக்கு எப்போ டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிப்பீங்க, அது எத்தனை மந்த் டியூரேஷனுக்கு இருக்கும், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது டெஸ்ட் பேட்ச் வந்து 6 மந்த் டியூரேஷனுக்கு நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா, இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்க, 6 மந்த் டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்க்குனா டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஜேடிஓ ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் செப்பரேட்டா, ஏஇக்கு மட்டும் தனியா டெஸ்ட் பேட்ச், ஜேடிஓக்கு மட்டும் தனியா டெஸ்ட் பேட்ச். நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அதுக்கு வந்து அந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து 6 மந்த் டியூரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதுசா வந்து லான்ச் பண்ண போறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா டென்டென்டிவா வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் வீக், அதாவது உங்களுக்கு சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாம் வந்து பிப்ரவரி 17ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிடுவோம், மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஜேடிஓக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஆரம்பிச்சிருவோம். 6 மந்த் டியூரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா, இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதாவது டெக்னிக்கல் ஜிஎஸ் ரெண்டுத்துக்குமே வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செப்பரேட்டா ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். சரிங்களா, சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேனுக்கு ஏற்கனவே ரிமோட் சென்சிங் டெஸ்ட் பேட்ச்னு சொன்னேன்ல, அது வந்து இங்கிலீஷ் மீடியம். இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம். தமிழ் மீடியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் சென்சிங் 2.0 இந்த பேட்சோட பேரு. சரிங்களா, இந்த பேட்சுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஐடிஐல சர்வேயர் முடிச்சிருந்தாலும் ஓகே, ஐடிஐல டிராஃப்ட்மேன் முடிச்சிருந்தாலும் ஓகே, டிப்ளமோ முடிச்சிருந்தாலும், டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் ஓகே, பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் ஓகே, நீங்க தமிழ் மீடியத்துல வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா இந்த சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் இதுல ரிமோட் சென்சிங் 2.0 இந்த பேட்ச்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த கோர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்ம அனௌன்ஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி இதுல முதல் 3 கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய 4 கோர்ஸ் வந்து கூடிய சீக்கிரம் நம்ம அனௌன்ஸ் பண்ணிடுவோம். சரிங்களா, இதுக்கான அப்டேட் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம். சரிங்களா, டெலகிராம் சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ஜினியரிங் சர்வீஸ்ல மொத்தம் 2 டெலகிராம் சேனல் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டாஃப் இன்ஜினியரிங் சர்வீஸ், இது வந்து சிவில் இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டெலகிராம் சேனல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டெலகிராம் சேனல்ல 10,000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. இந்த டெலகிராம் சேனல்ல நம்ம டெய்லி குவிஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். இதுக்கு போக வேற என்னென்னலாம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அகாடமியில ஃப்ரீ டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் வந்து கூகுள் ஃபார்ம்ல நம்ம கண்டக்ட் பண்றோம். சரிங்களா, அந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெலகிராம் சேனல்ல கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம அகாடமி சம்பந்தமா என்னென்ன கிளாसेस என்னென்ன டெஸ்ட் பேட்ச்ல ஆரம்பிப்போமோ அது எல்லாமே இந்த டெலகிராம் சேனல்ல நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, இந்த டெலகிராம் சேனல்ல நீங்க இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அந்த லிங்கை ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்களா, அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டெலகிராம் சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து டாஃப் இன்ஜினியரிங் சர்வீஸ் மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா இது ரெண்டாவதா இருக்கக்கூடிய டாஃப் இன்ஜினியரிங் சர்வீஸ் மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி குவிஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம். கூடிய சீக்கிரம் அதுலயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து கூகுள் ஃபார்ம் ஃபார்மேட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வைப்போம். சரிங்களா, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாஃப் இன்ஜினியரிங் சர்வீஸ்ல வந்து நிறைய வந்து கூடிய சீக்கிரம் நம்ம லான்ச் பண்ண போறோம். இந்த 2025 உங்களுக்கு அரிய வாய்ப்பு, அதாவது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி என்ன சொல்லலாம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சில மே மந்த்ல வந்து உங்களுக்கு கால்ஃபர் வரப்போகுது. அதாவது டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கான கால்ஃபர் வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது. அதே மாதிரி ஜேடிஓக்கான கால்ஃபர் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல மேக்ஸிமம் வந்துரும். சரிங்களா, இதுக்கான எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி இப்பையில இருந்தே உங்களுக்கு வந்து 8 மந்த் டைம் இருக்கு. இந்த 8 மந்த் டியூரேஷனுக்கு இந்த கோர்சஸ்லாம் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா,
சரிங்களா? அதே மாதிரி MAWSலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அப்கமிங் புதுசா வந்து கால்ஃபர் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கூடிய சீக்கிரம் அபிஷியலா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால நீங்க இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், இது எல்லாத்துக்குமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கான அட்மிஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் 3 பேட்ச் மட்டும் இப்போ அட்மிஷன் போயிட்டு இருக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய பேட்சஸ் எல்லாமே நம்ம கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போறோம். அது எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? உங்களுக்கு அட்மிஷன் சம்பந்தமா ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, இல்ல இந்த பேட்சஸ் பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. 9500259300 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கான கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து சொல்லிடுவாங்க. சரிங்களா? இன்கேஸ் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்க எடுக்கல அப்படின்னா நீங்க இந்த நம்பரை சேவ் பண்ணி வாட்ஸ்அப்ல ஜாயின் ரிமோட் சென்சிங் பேட்ச் இல்ல ஜாயின் ஆரோவில் பேட்ச் இல்லனா நீங்க எந்த கோர்ஸ் ஜாயின் பண்றீங்களோ அதை ஒரு மெசேஜ் மட்டும் டைப் பண்ணுங்க. அவங்களே உங்களை டைரக்டா கான்டாக்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? 2025 ஒரு அரிய வாய்ப்பு. அதாவது TNPSCலயும் சரி TNMAWSலயும் சரி நிறைய அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம டாஃப் இன்ஜினியரிங் சர்வீஸ்ல இந்த மாதிரி டெண்டன்டிவ் ஷெட்யூல் என்னென்ன கோர்சஸ்லாம் ஆரம்பிக்க போறோம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்த்திருக்கோம். சரிங்களா? எல்லாருமே இதை முழுமையா பயன்படுத்திக்கங்க. வரப்போற 2025 உங்களுக்கு சிறப்பான ஆண்டா அமையணும். வரப்போற எக்ஸாம் வந்து TNPSC AE JDO இந்த மாதிரி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க நல்லபடியா கிளியர் பண்ணணும்னு சொல்லி டாஃப் IAS அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.